இங்க இந்த ஹீரோ ஸ்கூல் டீச்சரா இருக்காரு. ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு லிஃப்ட் கேக்குறாங்க. நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுற முடியுமான்றாங்க. இவரும் ஓகே சொல்லிட்டு இந்த பொண்ணையும் கூட்டு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல விடுறாரு. ஆனா இந்த இடத்துல இந்த கடைசி ட்ரெயினுமா அந்த பொண்ணு மிஸ் பண்ணிடுறாங்க. என் ஊருக்கு போறதுக்கு இதுக்கு அப்புறம் ட்ரெயினே கிடையாது, இந்த இடத்துல தங்கறதுக்கு எதனா இடம் கிடைக்குமான்னு சொல்லி கேக்குறாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா என் வீட்லயே வந்து இந்த ஒரு நாள் தங்கிக்கங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இந்த பொண்ணு ஓகே சொல்லி உங்க ரூமுக்கே போயிடுறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப டீசெண்டா தான் பேசிக்கிறாங்க. என்னென்ன ஒர்க் பண்ற விஷயத்தெல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சு ரெண்டு பேரும் தனித்தனியா போய் பத்துக்கிறாங்க. நான் வேலை கிளம்புறேன், உங்க என்ஜிஓ ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட பூட்டு போட்டு சாவியை கீழே வச்சிருங்க, அதுக்கப்புறமேட்டு உங்க ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு போயிடுங்கன்றாரு. ஸ்கூல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த பொண்ணு தூங்கின்னு இருக்காங்க. என்னங்க வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி கேட்டா, சாரிங்க நான் ரொம்ப டயர்டா இருந்துன்னு சொல்லி தூங்கிட்டேன்றாங்க. மறுபடியும் ரெண்டாவது நாளா இந்த பொண்ணு இந்த வீட்லயே ஸ்டே பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதனால இவருக்கும் கொஞ்சம் லவ் வர ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு கிட்டே போயிட்டு நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கீங்க, இன்னும் ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ணுங்களேன்னு சொல்லி கேக்குறாரு. அந்த பொண்ணுமே ஓகே சொல்லிடுறாங்க. மூணாவது நாள் ஒரு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கினே இருக்காரு. டக்குன்னு பார்த்தா ஒரு சாமியார் வீட்டுக்கு வராரு. இரு சாமியார் சில்லறை எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு இவரும் போறாரு. தம்பி சில்லறைக்காகலாம் வரல, உங்க வீட்டுல இருக்கிறது பொண்ணு கிடையாது பேய்ன்றாரு. அந்த பேய் அந்த சாமியார் கூப்பிட்டதுமே பின்னாடியே போக ஆரம்பிச்சது. இவரும் ஃபாலோ பண்ண போறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல பயந்து போய் வீட்டுக்கு ஓடி வந்துறாரு. இப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக் பொசிஷனுமே காட்டுறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல லிஃப்ட் தான் கேட்டு இருந்திருப்பாங்க. ஆனா வேன்ல வந்து சில பேர் இந்த பொண்ணை கூட்டு போயிட்டு தப்பா நடந்துக்கிட்டு இந்த பொண்ணுமே கொன்னுறானுங்க. இந்த பொண்ணு ஆவியா வந்துட்டு அந்த இடத்துல லிஃப்ட் கேக்குறாங்க. யாரெல்லாம் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கொன்னுறாங்க. ஹீரோ இந்த பொண்ணு கூட 3 நாள் ஸ்டே பண்ணியிருந்தாலும் இந்த பொண்ணை லவ் பண்ணு சொல்லிட்டு தான் நினைச்சாரே தவிர இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துன்னு ட்ரை பண்ணல. அதனால தான் இந்த பொண்ணை இவரை கொல்லல. அப்படி இந்த படத்தை முடிக்கிறாங்க.